ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பராத்தாக்கு ஸ்டஃபிங் வைக்கணும். ஆனியன் டொமேட்டோ ஸ்டஃபிங்கு. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வெடிச்சாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது 1 போட்டிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். தனியா பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டொமேட்டோ ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இது ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம பராத்தாவில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம டொமேட்டோ ஆனியன் பராத்தா சேர்த்துக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதை திரட்டிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். டொமேட்டோ ஆனியன் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக திருப்பியும் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். நம்ம திரட்டியாச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பராத்தாவை வச்சிடலாம். வச்சாச்சு, பராத்தா வச்சாச்சு. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வெந்தோடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ பின்பக்கமும் வேகட்டும். வெந்தோடனே எடுத்துடலாம். இந்த பக்கமும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டொமேட்டோ ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தயிர், அதில் சில்லி பவுடரும் ஜீரா பவுடரும் போட்டிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா பிக்கிள்ஸ் ஊறுகாய் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெறும்னாவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஆனியன் வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வெறும்னே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சுஜிகா மிட்டாய் வந்து செஞ்சுருக்கேன், நார்த் இந்தியன் ஸ்வீட்டு. ஸோ இதுதான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.